The entire world is summer speed of fast movingல பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், இவ்வளவு ஏன் லவ் முத கொண்டு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டோட ஈடுகட்டி நம்மளும் வேகமா ஓடணுமா, இல்ல நம்மளுடைய ஃபேஸ்லயே நிறுத்தி நிதானமா நம்ம லைஃப் லீட் பண்ணிட்டு போலாமா? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. அப்படி நம்ம நிறுத்தி நிதானமா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் தனியா பின்னாடி நின்றுவோம். அப்படி நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா என்ன பண்றது? ஒரு பயம் கண்டிப்பா நம்மளுக்குள்ள இருக்குல்ல. அந்த பயத்துக்கு என்னதான் விட, என்னதான் ஆன்சர்? பி யுவர் ஓன் சன்ஷைன் அப்படிங்கிற இந்த புக்கு தான் இந்த கேள்விக்கு வந்து பதில் கொடுத்திருக்கு. ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிறவங்க இந்த புக்கு எழுதியிருக்காங்க. இந்த புக்கை பத்தின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த புக் வந்து 4 புக்கோட ஒரு கலெக்ஷன் தான் இந்த புக்கு. அஸ் அ மேன் திங்கத், பேஷன் டு பீஸ், மேன் எ கிங் ஆஃப் மைண்ட், பாடி, சர்க்கம்ஸ்டன்சஸ், ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் டு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் அப்படிங்கிற இந்த 4 புக்ஸோட ஒரு அக்யூமுலேஷன், ஒரு கலெக்ஷன் தான் இந்த புக்கு. இந்த 4 புக்கையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க, ஜேம்ஸ் ஆலன் தான் எழுதியிருக்காரு. இந்த 4 புக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஜானர்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷன் அப்படிங்கிற இந்த ஜானர்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே ஜானர் ஒரே ஆதர் அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா 4 புக்ஸ்லயுமே வந்து ஒரே பாயிண்ட், ஒரே வேர்டிகல், சில ஸ்ட்ரீம் லைன்ஸ் எல்லாம் வந்து ஒரே அப்படியே ரெப்படேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். தாட்ஸை பத்தி சில இடத்துல அப்படியே ஒரே மாதிரி பேசியிருந்திருப்பாரு, ஃபீலிங்ஸ் பத்தி பேசியிருந்திருப்பாங்க, ஆக்ஷன்ஸ் பத்தி, லைவ், டிவோஷன்ஸ், லவ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரெப்படேஷனா வர மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு புக்லயும், இந்த 4 புக்ல ஒவ்வொரு புக்லயும் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் லைன் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு புக்ல இருந்து ஒவ்வொரு பேஸ் லைன் எடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு புக்ல இருந்து ஒவ்வொரு பேஸ் லைனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அஸ் எ மேன் திங்கத்தோட என்டையர் பேஸ் லைன் பாத்தீங்க அப்படின்னா தாட்ஸ் தான். தாட்ஸை வச்சுதான் நம்மளுடைய என்டையர் லைஃபே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஈஸியா டிசைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் குருஸ் ஆகட்டும், அல்லது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த தாட்ஸுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பேர் பேசியிருந்திருப்பாங்க. தாட்ஸ் ஆர் திங்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மேன் இஸ் அ மேக்கர் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஓன் டெஸ்டினி அப்படின்ட்டு நம்ம நிறைய கோட்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்கோம். ஏன் இந்த தாட்ஸுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா, நீ ஒரு தாட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உன்னோட என்டையர் டேவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள்டு வே, அல்லது நீ நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா உன்னுடைய ஒரே ஒரு தாட்டை மாத்து அந்த என்டையர் டேவே மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலையில அந்த ஒரு தாட், ஒரு சின்ன தாட்டுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. நம்மளுடைய என்டையர் டேவை நல்லபடியா மாத்துறதுக்கும் ஸ்பாயில் பண்றதுக்கும் இந்த தாட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நம்ம லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த தாட் வந்து நம்ம எப்படி டேக் கேர் பண்ணணும், அந்த தாட்டுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு டேக் செல்ஃப் கண்ட்ரோல் ஆஃப் யர் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ உன்னுடைய ஒவ்வொரு தாட்டையும் நீ கவனிக்க ஆரம்பி அப்படின்னு தான் அவங்க ஜேம்ஸ் ஆலன் சொல்றது. ஜேம்ஸ் ஆலன் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் அல்லது வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாமே சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, உன்னுடைய தாட்ஸ் மேல நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா உன்னுடைய ஒன் டே அல்லது ஒரு ஆக்ஷன் வந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. பிகாஸ் தாட்ஸ் வந்து வேர்ட்ஸா வரும், வேர்ட்ஸ் ஆக்ஷன்ஸா வரும், ஆக்ஷன்ஸ் வந்து ஹேபிட்டா மாறும், ஹேபிட் வந்து உன்னுடைய லைஃபவே வந்து புரட்டி போடும். ஸோ உன்னோட லைஃபை மாற்றணும் அப்படின்னா நீ மற்ற விஷயங்கள்லாம் மாத்திரையோ இல்லையோ, எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் நீ கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக இந்த தாட்ஸை நீ கவனம் செலுத்தின அப்படின்னா உன்னோட லைஃப் மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் டே டு டே லைஃப் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஒரு ரிலேஷன் ஆகட்டும், அல்லது உன்னுடைய ஹெல்த் ஆகட்டும், உன்னுடைய கரியர் ஆகட்டும், ஏன் ஈவன் ஃபார் யுவர் பர்பஸ், அல்லது நீ ஒரு ஒர்க்குக்காக ஒரு எஃபர்ட் போடுற அப்படி ஒரு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னாலுமே இந்த தாட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பர்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எ மேன் வித்வுட் அ பர்பஸ் இன் ஹிஸ் லைஃப் இஸ் ஜஸ்ட் லைக் அ பாடி வித்வுட் அ சோல் அப்படிம்பாங்கல்ல. ஸோ உனக்கு எந்த ஒரு மனுஷனுக்குமே வந்து நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்பஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பர்பஸ் நோக்கி நீ வாட் அபவுட் த எஃபர்ட்ஸ் விச் யூ ஆர் கோயிங் டு புட், அது பேஸ் வந்து தாட்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தாட்ஸ் வந்து நீ டேக் கேர் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னாலே உன்னுடைய எஃபர்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அந்த எஃபர்ட் நீ போட 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 உன்னோட ரிலேஷன்ஷிப் அல்லது உன்னோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தாட்ஸுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்னோட சர்க்கம்ஸ்டன்சஸ் சரியில்லை, அல்லது அந்த சூழ்நிலை நான் என்ன பேசுறேன்னு தெரியாமல் பேசிட்டேன், நான் ஆங்கர் ரொம்ப அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் இல்லாம இஃப் யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் யர் தாட்ஸ், நீ தாட்ஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் நிறுத்தி நிதானமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இந்த தாட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த தாட்ஸ் நம்மளுடைய லைஃப்பை வந்து புரட்டி போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு
சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஜேம்ஸ் ஆலன் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. பேஷன் டு பீஸ் இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனான ஒரு மேன் ஒரு ஹியூமன் லைஃப்ல இருந்து நார்மலான ஒரு ஹியூமன் லைஃப்ல இருந்து டிவைன் லைஃபுக்கு மாறுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த புக் வந்து கம்ப்ளீட்டா டீல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பேஷன் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இந்த பீஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேஜஸ் வந்து நீ கடந்து வந்தா மட்டும்தான் இந்த பீஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷன், செகண்ட் வந்து ஆஸ்பிரேஷன், தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெம்டேஷன், ஃபோர்த் டிரான்ஸ்மியூட்டேஷன், ஃபிஃப்த் வந்து டிரான்செண்டன்ஸ், சிக்ஸ்த் வந்து பியூட்டிடியூட், செவன்த் வந்து பீஸ் அப்படிங்கிறதான். ஸோ இந்த பீஸ் அடையிறதுக்கு நம்ம இந்த 7 ஸ்டேஜஸை கடந்தா மட்டும் தான் இந்த பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியும். இதுல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ் அவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பேஷன், ஆஸ்பிரேஷன், டெம்டேஷன் இது 3 வந்து ஒரு நார்மலான ஒரு காமனான ஒரு ஹியூமன் லைஃபுக்கு உண்டானது. இந்த கடைசி 3 இது பாத்தீங்க அப்படின்னா டிரான்செண்டன்ஸ், பியூட்டிடியூட் அண்ட் பீஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவைன் லைஃபுக்கு உண்டான ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது. இந்த நடுவில் இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு ஹியூமன் லைஃப்ல இருந்து இந்த டிவைன் லைஃபுக்கு மாறுறதுக்கு உண்டான அந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான் இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காமனான ஒரு ஹியூமன் லைஃபுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய நார்மல் டே டு டே லைஃப்ல நம்மளாகட்டும் ஏதாச்சும் ஒரு ஆம்பிஷன் நோக்கி அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம். இதுதான் என்னுடைய கோல், இந்த கோலை நோக்கி நான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோல், இந்த அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு டிசைர் தான் உன்னை இப்படி தூண்டுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேஷன் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இது வந்து தவறு கிடையாது. ஆனா இந்த டிசைர் இருக்கிறதுனாலதான் வந்து நீ இங்க போகணும், இந்த இடத்த நான் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு காரணமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படையா இந்த டிசைர், ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஒரு கோட் இருந்துச்சு அந்த ஆஸ்பிரேஷன்ல, a man is as small as his controlling desires, as strong as his dominant aspirations அப்படின்னு ஒரு கோட், அருமையான கோட் இருந்துச்சு. ஸோ எந்த லெவலுக்கு வந்து நம்முடைய ஆசைகள் வந்து இருக்கோ அதை எவ்வளவுக்கு அந்த ஆசை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த லெவலுக்கு அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பான் அப்படிங்கிறாங்க. அதே இது அந்த பர்சன் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்முடைய ஆஸ்பிரேஷன் நோக்கி அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ்ல சொல்றது. பட் இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த டிவைன் லைஃபுக்கு நீ வரணும் அப்படின்னா நீ சில விஷயங்கள் வந்து நீ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து செல்ஃப்லெஸ் அப்படிங்கிறது அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீ உன்னோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சில விஷயங்கள் வந்து உனக்காக உன்னுடைய குரோத்துக்காக நீ ஒர்க் பண்ண ஆரம்ப. ஆனா அதே இது இந்த டிவைன் லைஃபுக்கு நீ வரணும் அப்படிங்கும் போது நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்காம நீ மற்ற எல்லாத்தையும் பத்தியும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லா லிவிங் பீயிங்ஸையும் பத்தி தான் நீ யோசிப்ப. ஸோ இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அனாலஜி எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நீ ஹியூமன் லைஃப்ல இருக்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா எல்லாமே வந்து உன்னோட எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு தான் நீ டிசைட் பண்ணுவ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நீ லீட் பண்ணணும்னு ஆசைப்படுவ, இல்லை வந்து உன்னுடைய சுத்தி இருக்கிற பீப்புள் வந்து நல்லா இருக்கணும், அப்ப எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் இதே இது நீ இந்த டிவைன் லைஃபுக்கு மூவ் ஆயிட்ட அப்படின்னா பீஸ் மட்டும்தான் உன்னுடைய ஃபைனல் ஆம்பிஷனா இருக்கும். அந்த பீஸுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஈவன் தோ மற்றவங்களுடைய ஆசைகள் மற்றவங்களுடைய விஷயம் அவங்களுடைய ஃபீலிங்ஸை எப்படி ஹர்ட் பண்ணாம எந்த மாதிரி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருப்ப. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா செயின்ட்ல இருந்து சேஜஸ்ல இருந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்ல இருந்து இவங்கெல்லாம் பார்த்தா அப்படின்னா இந்த டிவைன் லைஃப் நோக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பேஷன்ல இருந்து இந்த பீஸ் வர்றதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல பேசியிருந்தாங்க. செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கும் போது நிறைய விஷயத்துல வந்து என்னுடைய லைஃப் மாறாததுக்கு அல்லது வந்து நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயத்துல சொல்லும்போது ஒரு பர்சன் வந்து தன்னுடைய கேரக்டரை முன்வைக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவனுடைய அந்த செல்ஃப் அதாவது வந்து செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறதா முன்னாடி வரும். பட் இதே இது மற்ற எந்த ஒரு பர்சன் அல்லது எந்த ஒரு பீயிங்ஸையும் தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம தன்னோட சுத்தி இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸையும் பத்தி யோசிக்கிற ஒரு பர்சனா இருக்கும்போது தான் இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள வரும். இந்த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள வந்தா தான் பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் திஸ் பீஸ் அல்லது அந்த பீஸை நீ அச்சீவ் பண்றதுக்கு நல்ல ஒரு கரெக்டான வேலை நீ போயிட்டு இருந்த அப்படின்னாலே எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்லயும் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து நீ நிதானமா உன்னுடைய காம்னஸை நீ இழக்கவே மாட்ட அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்மல் ஹியூமன் லைஃப் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் நார்மல் ஹியூமன் லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வர மாதிரி அல்லது ஏதாச்சும் ஒரு கோபம்
மற்ற பர்சனோட ஹேட் அல்லது மற்ற பர்சனோட ஒரிஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருப்ப. அல்லது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹாப்பினஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சோகம், இந்த ஒரு ஸ்டேஜஸ்லாம் இந்த நார்மலான ஹியூமன் லைஃப்ல சாதாரணமான ஒரு விஷயம். பட் இதே இது இந்த டிவைன் லைஃப்குள்ள நீ என்டர் ஆகுற அப்படிங்கும்போது இந்த பீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீ வந்துட்ட அப்படின்னா எவ்வளோ பெரிய கோபமா இருந்தாலும் ஈவன் தோ உன்னுடைய ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து ஒரு ஹேட்டடையோ அல்லது வந்து ஒரு சேட்னஸையோ உன்கிட்ட இது பண்றாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலுமே நீ வந்து உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த காம்னஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ கரெக்டாக பார்த்துக்க அப்படின்ட்டு இந்த பீஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இந்த பேஷன்ல இருந்து இந்த பீஸ் வரணும் அப்படின்னா இந்த காம்னஸ் நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ செல்ஃபிஷ்னஸ்ல இருந்து செல்ஃப்லெஸ்னஸ் மாறுறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த பேஷன் டு பீஸ் அப்படிங்கிற இந்த புக் டீல் பண்ணிருக்கு. மேன் கிங் ஆஃப் மைண்ட் பாடி அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இந்த புக்கு இந்த போர்ஷன் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன்ஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக எல்லா சாப்டர்ஸுமே இதில் டீல் பண்ணுது. இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அவுட்டர் திங்ஸ் ஆகட்டும் அல்லது இன்னர் வேர்ல்டு நடக்கக்கூடிய உனக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் ஆன தாட்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து உன்னுடைய கேரக்டர் ஆகட்டும் அல்லது ஹேபிட் ஆகட்டும், பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் அல்லது வந்து நீ ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் போடுற ஒரு விஷயம் ஆகட்டும், கரியர் ஆகட்டும். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் அப்படின்னா வாட் அபவுட் யுவர் லைஃப் இஸ் ஜஸ்ட் யுவர் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ உன்னுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உன்னுடைய லைஃப் இருக்கும். நீ ஸோ ஒரு எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் வந்து நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் உன்னுடைய ரெஸ்பான்ஸை நீ ட்வீக் பண்ண அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸுக்கு வந்து அருமையான ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அருமையாக சொல்லியிருப்பாங்க. பாவர்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கிங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேச்சர்ல இருந்து எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு இந்த துறவு அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ள வந்தாரு. ஸோ அந்த நிலைக்குள்ள வரும்போது அவர் எந்த ஒரு பெரிய பங்களாவையோ அல்லது மிகப்பெரிய ஒரு மாடான மாளிகை அல்லது வந்து ஒரு ரொம்ப அரண்மனை காரு இந்த மாதிரிலாம் அவர் வந்து துறவு வந்ததுக்கு அப்புறம் எதையுமே எதிர்பார்க்கல. அதுக்காக அவர் ஏங்கவும் இல்லை. ஈவன் தோ அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் இந்த துறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்ததுக்கு அப்புறம் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ் லைஃப். அவருடைய லைஃப் அவருடைய அந்த துறவு வாழ்க்கையில ரொம்ப திருப்தியா இருந்தார். ஆனா இவர் நார்மலான ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒரு ஏங்கி 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 இருக்கிற மாதிரி, எனக்கு அது இல்லை, எனக்கு வந்து ஒரு வீடு இல்லை, ஒரு கார் கிடையாது, இந்த லைஃப் ஸ்டைல் என்கிட்ட இல்லை, அந்த பர்சன் மாதிரி என்னால் வாழ முடியல அப்படின்ற அந்த பொறாமை, இந்த மாதிரி ஒரு ஏக்கம். ஸோ இந்த பாவர்ட்டியை சுற்றி இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த பாவர்ட்டிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன் ஒரு பாவர்ட்டி வந்து இவ்வளவு இவிலா இருக்கு அப்படிங்கும் போது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படிங்கும் போது நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக அவங்க பண்றது தப்பா இல்லை நம்மளுடைய மைண்ட் செட்டு தப்பா அப்படின்னா இந்த மைண்ட் செட்டு தான் தப்பு அப்படின்ட்டு கிளியரா சொல்றாரு. ஸோ பாவர்ட்டி இஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட் அப்படிங்கிறது தான். ஸோ உன்னுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீ ஹீல் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. ஈவன் தோ இஃப் யூ வாண்ட் டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய இடத்துல சில கம்பெனிஸ் அல்லது ஒர்க்கிங் இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய எம்ப்ளாயரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர். எனக்கு இது சரியில்லை, இன்னும் என் மேனேஜர் வந்து என்கிட்ட கரெக்டாக இது பண்ண மாட்டாரு, எனக்கு ப்ரொமோஷன்ஸ் ஏதோ ஒர்க் கொடுக்கவே மாட்டாங்க, நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த ஒரு அப்ரைசல் சேலரி இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் லைக் அந்த மேனேஜரை பற்றியோ அல்லது எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸை பற்றியோ கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதான். பட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணாலே போதும். இது பை டிஃபால்ட்டாக இது எல்லாமே எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ட்டு ஜேம்ஸ் ஆலன் சொல்றாங்க. ஸோ இதுதான் மேன் இஸ் அ கிங் ஆஃப் மைண்ட் பாடி அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற இந்த புக்ல டீல் பண்ணிருக்க விஷயம். ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் டு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் இந்த புக்ல என்ன டீல் பண்றாங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ், இந்த ரெண்டு விஷயம் தான் மெயினான ஒரு ஃபோக்கஸ் இந்த புக்ல இருக்கு. ஸோ இப்போ பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் லைஃப்பை நல்லபடியாக நீ ஹாப்பினஸாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்.
டியூட்டி இன் தி சென்ஸ் உன்னோட வேலையில நீ கவனம் செலுத்துறது. யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் ஒர்க் அப்படிங்கிறதான். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனை வந்து கேட்குறோம் அப்படிங்கும்போது அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி சக்சஸ் ரீசன் ஃபார் மை சக்சஸ் இஸ் ஐ ஜஸ்ட் மைண்ட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறதான். ஸோ நீ அடுத்தவங்களோட வேலையில நீ ஃபோக்கஸ் பண்ற அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ ஒரு டாமினேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்குள்ள நீ போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற. ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், யூ ஜஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹானஸ்டி. எந்த ஒரு விஷயத்துலையும் சரி அல்லது எந்த ஒரு ரிலேஷன்லையும் சரி எந்த ஒரு இடத்துலையும் சரி உன்னால எவ்வளோ ஹானஸ்டா நேர்மையா பேச முடியுமோ அவ்வளோ ஹானஸ்டா நேர்மையா பேசு, நேர்மையா பிஹேவ் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஈவன் இஃப் இட் கம்ஸ் டு த ரிலேஷன் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேல உன்னால ஹானஸ்டா இருக்க முடியல அப்படின்னா பெட்டர் ரிலீவ் ஃப்ரம் த பர்சன். அந்த பர்சனை விட்டு கொஞ்சம் விலகி வந்துரு அப்படிங்கிறாங்க. அந்த பர்சனை விட்டு விலகி வராம நீ ஹானஸ்டா இல்லாம நீ இருந்த அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ உனக்கு டெஃபினட்டா அது நல்லது இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ ஹானஸ்டி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல். தேர்ட் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எக்கானமி இந்த நார்மலான ஒரு லீட் பண்றதுக்கு வந்து எக்கானமி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டு ஜஸ்ட் லீட் அ பெட்டர் லைஃப் அப்படிங்கும் போது அது எவ்வளோக்குள்ள அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கிவிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த எக்கானமி அப்படிங்கிறது டீல் பண்ணிருக்கு. நீ நிறைய விஷயங்கள் நீ கொடுக்க ஆரம்பிக்கிற அப்படிங்கும்போது நிறைய புக்ஸ்லயும் சொல்லி இருந்திருப்பாங்க ஒன்லி இஃப் யூ கேன் கிவ் யூ கேன் கெட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த எக்கானமி அப்படிங்கிறதுல நிறைய தர்மங்கள் தட் இஸ் த தர்ம காரியங்கள் த தர்மாஸ் வந்து நிறைய பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த எக்கானமியில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா லிபரலிட்டி அப்படிங்கிறது. ஸோ லிபரலிட்டி அப்படிங்கும் போது ஒவ்வொரு பர்சனும் நம்ம நிறைய புக்ஸ்ல இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம். ஒவ்வொரு பர்சனும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இந்த லிபரேஷன் இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத நீ எடுத்துட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் கோயிங் டு டாமினேட் த பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ டாமினேட் பண்ண அது உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய எனர்ஜி சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லிபரலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மெயினான விஷயம். ஸோ யூ ஷுட் நாட் டாமினேட் அதர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ஷுட் பி வெரி லிபரல். அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள அந்த பர்சனா இருக்க விடுறது. ஸோ இதான் லிபரலிட்டி அப்படிங்கிறது. இந்த ஃபைனல் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான். மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட்ஸ் ஒரு ஆர்ட் அல்லது எந்த ஒரு துறையிலையும் மிக சிறந்த ஒரு பர்சன்ஸ்ட கேட்டோம் அப்படின்னா எது உங்களுடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல். தன்னுடைய ஒர்க்ல எவ்வளவு கண்ட்ரோலா அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் அந்த அச்சீவ்மெண்ட்டை போடுறதுக்கு எவ்வளவு முனைக்கிறாங்களோ எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தாலும் அதை அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இது வந்து கேட்கறதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா லைஃப்ல இது எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு காரியம். ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த 5 பிரின்சிபல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த புக்ல டீல் பண்ணியிருக்காங்க. when it comes to values அப்படிங்கும் போது ட்ரூ ஸ்பீச் ட்ரூ ஆக்ஷன்ஸ் இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ உன்னுடைய வார்த்தைகள் ஆகட்டும் அல்லது வந்து உன்னுடைய ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் உன்னுடைய உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்டு யுவர் சக்சஸ் ஆர் ஹாப்பினஸ் லைஃப் அப்படின்னா இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து நீ எவ்வளவு உண்மையா இருக்கு அப்படிங்கிறத காட்டும். நீ இப்போ ஒரு பர்சன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிற வேர்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இந்த ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மேனிப்புலேஷன் இருக்கும். சில விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள மாதிரி இல்லாம நமக்கு சில இடத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரு பர்சனுக்காகவோ அல்லது இந்த பர்சனை நம்ம கிட்ட கொண்டு வரணும், அந்த பர்சன் நம்மளை பத்தி பிரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்திருக்கும். இந்த மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தா அப்படின்னா நீ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மேபி அந்த பர்சனுக்காக நீங்க நடிக்க ஆரம்பிச்சாலும் அட் த ஃபைனல் அட் த லாஸ்ட் நீ ஒன்னதான் நீ இழக்கிற வழிய அந்த பர்சன் வந்து எதையுமே இழக்க போறது கிடையாது. ஸோ யூ நீட் டு பி வெரி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ உன்னுடைய ஆக்ஷன்ஸ் உன்னுடைய ஸ்பீச் வந்து எவ்வளவுக்கு உண்மையா இருக்கோ அவ்வளவுக்கு உன்னோட வேல்யூ வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ ஒன் யோர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப பக்கத்துல வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு பில்லர்ஸ் அப்படின்ட்டு தான்
இந்த புக்ல ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் டு ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் அப்படிங்கிற இந்த புக்ல வந்து டீல் பண்ணியிருக்காங்க. இந்த 4 புக்கோட ஒரு சம்மரி, ஒரு கியூமுலேஷன் தான் இந்த பி யுவர் ஓன் சன்ஷைன் அப்படிங்கிறது. இந்த புக்கோட அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மறக்காம வாங்கி படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யர் டைம் டு கமெண்ட் ஆன் இட். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். இந்த ஒரு புக்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் கிடையாம இந்த புக்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த ஷார்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு புக் படிக்கலாமா அப்படிங்கிற அந்த பேஜ்லயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் புக்ஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் கேட்டகரிஸ் பத்தி நம்ம படிக்கலாம் அப்படின்னா என்ன புக் படிக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கொடுங்க. அந்த புக்கை பத்தி மறக்காம நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இன்னொரு ரிவ்யூல மறக்காம மீட்